ஹலோ ஆல், போன வீடியோலேயே பாஸ்தா பார்த்துருப்பீங்க. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து பாஸ்தா வேக வச்சுக்க வேண்டியதுதான். அந்த வீடியோ எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. பாஸ்தா வேக வைக்கும்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க பாஸ்தா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம வெஜிடபிள் கட் பண்ணிட வேண்டியதான். ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, ஒரு பாதி அளவுக்கு என்கிட்ட கேப்சிகம் இருந்துச்சு. நீங்கள் வெஜிடபிள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாமா? கடாயில் தாராளமாக ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட வேண்டியதான். என்கிட்ட ஒரு பட்டர் இருந்துச்சுன்னா அதுவுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ 2 நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ண வேண்டியதான். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சாஸுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம், அந்த பாஸ்தாவுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சால்ட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்டைலில் சூப்பரான பாஸ்தா ரெசிபி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா.